பாரத நாடு பழம்பெரும் நாடு. நீரதன் புதல்வர் இந்த நினைவை அகற்றாதிர் என்றான் பாரதி. அந்த நினைவை ஆங்கில கல்வி அகற்றியது. பிற மதங்களின் கைக்கூலிகளும் பாரத பெருமையை அகற்றி அழிக்க நாத்திகம், கம்யூனிசம் என்னும் அழிரப்பர் கொண்டு அழிக்க முனைந்தனர். அதன் விளைவாக தூணை பிளந்து வரும் நரசிம்மமாய் இந்து சக்தி இன்று வெளிப்படுகிறது. ஆம், அந்த இந்து சக்தியை வரவேற்கிறோம். வீரமுள்ள இந்துவே, நீ வா வா என்கிறோம். வீரமுள்ள இந்துவே, நீ வீறு நடை கொண்டு வாவா. வீரத்திலகம் தொட்டு வைத்து வேங்கையே இங்கு வாவா. இந்துக்கள் சேருங்கள் சமுத்திரமாக, தேச விரோதிகள் நடுங்கியே சாக. வீரமுள்ள இந்துவே, நீ வீறு நடை கொண்டு வாவா. வீரத்திலகம் தொட்டு வைத்து வேங்கையே இங்கு வாவா. இந்துக்கள் கொஞ்சம் நிலை தாழ்ந்து போனால் என்னென்ன கொடுமைகள் நடக்கும். ஏமாளியாக இந்துக்கள் வாழ்ந்தால் எங்கெங்கு குண்டுகள் வெடிக்கும். நான் வரை ஓதும் நாவினை எல்லாம் கசாப்பு கத்திகள் அறுக்கும். நாம் சாகும் முன்னே நம்மதம் செத்தால் தேசத்தை தீமைகள் அழிக்கும். தீயோர்கள் கூட்டம் திருக்குறளை கிழித்து பல்பொடி தானே மடிக்கும். பல்பொடி தானே மடிக்கும். வீரமுள்ள இந்துவே, நீ வீறு நடை கொண்டு வாவா. வீரத்திலகம் தொட்டு வைத்து வேங்கையே இங்கு வாவா. நாத்திக வேடத்தில் நம் மதத்தை குறைக்கும் நாய்களை தலையிலே மிதிப்போம். வேதங்கள் சொல்லி பிரிவினை செய்யும் துரோகத்தை வேருடன் எரிப்போம். பாரத பூமிக்கு பாதகம் செய்வோரை பழைய செருப்பாலே அடிப்போம். பாரதம் ஒன்று, பண்பாடு ஒன்று, நாமதன் புதல்வர்கள் அன்றோ. தாய் மதம் காக்கும், தாய் நாடு காக்கும், வீரர்க்கு சாவுதான் உண்டோ. வீரர்க்கு சாவுதான் உண்டோ. வீரமுள்ள இந்துவே, நீ வீறு நடை கொண்டு வாவா. வீரத்திலகம் தொட்டு வைத்து வேங்கையே இங்கு வாவா. இந்துக்கள் சேருங்கள் சமுத்திரமாக, தேச விரோதிகள் நடுங்கியே சாக. வீரமுள்ள இந்துவே, நீ வீறு நடை கொண்டு வாவா. வீரத்துறவி அழைக்கின்றாரே, வேங்கையே